எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் கே அண்ணாமலை அவர் வந்து சண்டே அன்னைக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ணுறது அந்த எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்திருக்கு. அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிறது அந்த இது வந்து பொள்ளாச்சியில் நடந்திருக்கு. மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹெல்த்தி பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிவிகே எம்எல்ஏஸ் அதாவது ரூலிங் பார்ட்டி அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட் டைம் லெஜிஸ்லேட்டர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் சிறிதளவே அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கைடும் பண்ணப்பட வேண்டும் அந்த எம்எல்ஏஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அந்த அப்படி விளக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னென்னா WTL அதாவது வி த லீடர்ஸ் அவங்க வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சு கண்டிப்பாக கொண்டு வருவோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து 2031 அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இவர் அங்கே அட்ரஸ் பண்ணும்போது. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டேட் கான்ஃபரன்ஸு இது வந்து 25 ஏக்கர் கிரவுண்டில் அச்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு அங்கே அந்த இடத்துல வந்து இது நடந்திருக்கு. அந்த தீம் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அங்கே அவர் சொல்லியிருக்காரு. ஃபார்மர் பிஜேபி தமிழ்நாடு பிரசிடெண்ட் இந்த அண்ணாமலை அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஈவெண்ட் வந்து எந்த ஒரு பார்ட்டியவோ இல்லாட்டி லீடர்ஸையோ அட்டாக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் கிடையாது. அது வந்து இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அனதர் பார்ட்டியவோ அனதர் லீடர்ஸையோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வந்து இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது அரகன்ஸ்னாலேயோ இல்லாட்டி வெறுமை சும்மா அந்த பவரை கேப்சர் போய் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பெட்டர் சொசைட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ரூலிங் பார்ட்டி பற்றி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்க செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. சம் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அவங்கள. மோஸ்ட் ஆஃப் தி எம்எல்ஏஸ் வந்து டிவிகேல வந்து வித் 10 இயர் ஆர் 20 இயர் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து ஸ்டம்பிள் ஆகலாம் அதாவது தடுமாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி தடுமாறும்போது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்க எழுந்து நிற்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவருமே வலியுறுத்தியிருக்காரு அவங்களுடைய சப்போர்ட்டை ஃபார் டிவிகே கவர்மெண்ட்டுடைய மூவுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேனை 3000 ஆட் ஏக்கர்ஸ் டெம்பிள் லேண்ட் அந்த கரூரில் இருக்குல்ல அதுக்கு வந்து பட்டா வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அது வந்து சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்க வலியுறுத்தியிருக்காரு. அவர் ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் பற்றி அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் 85,000 crore வாங்குவாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 80,000 crore வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை எதை வச்சு கெஸ் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல சொல்லியிருக்காரு. டேர்ம் முடியறதுக்குள்ளே தமிழ்நாடோட டெட்ஸ் வந்து 14 lakhலேருந்து 15 lakh crore வரைக்கும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வி த லீடர்ஸ் அவங்க வந்து அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ட்ராப் ஆக மாட்டாங்க. அண்டர் பாலிட்டிக்ஸ் கேஸ்ட்டு அந்த இதிலலாம் ட்ராப் ஆக மாட்டாங்க. ரிலீஜியன் ஸ்டேட் அதாவது இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி அப்புறம் வந்து நேஷ்னல் ஐடென்டிட்டி அந்த இதிலெல்லாம் வந்து அவங்க வந்து மாட்ட மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க சிக்கனவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பேசிக்கலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாதி மத பேதம் இல்லாத ஒரு இந்தியன் அப்படிங்கிறத அங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு ஹிந்து ஆனால் வந்து நான் வெளியில் போகும்போது நான் வந்து என் கேஸ்ட் ரிலீஜன் எல்லாத்தையுமே வந்து எதையும் நான் வந்து காமிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. உள்ளே மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஹைலைட் பண்ணும் இல்லை டிஸ்பிளே பண்ணும் அந்த ரிலீஜன் எவ்ரி டைம் அப்படிங்கிறது நான் எந்த ஒரு தேவையும் இல்லை அதுக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலை வந்து மந்த்து ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வி த லீடர் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணப்படும் அவங்கனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது ஆகஸ்ட் வந்து அந்த என்விரான்மெண்ட்டோடது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு.
அவங்களோட எய்ம் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா 50 lakh பிளான்ஸ் வந்து சாப்ளிங்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் அந்த மோர் தேன் 2000 லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸு கிட்ட வந்து அந்த க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுற ஐடியா இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து டெடிகேட் பண்ணுறது விமன் சேஃப்டிக்கு, அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் தொடர்ந்து இது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னா கன்சர்ன் ஓவர் அந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸை பற்றி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா வி த லீடர்ஸ் வந்து நாங்கள் வேர்ல்ட் கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த இதுக்கு வந்து நாங்கள் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இதை பற்றி பார்ட்டியை பற்றி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ட்ரேட் யூனியன் விங் ஆஃப் WTL அப்படிங்கிறத வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நடந்திருக்கு. டிஎம்கே எம்பி ராஜா அப்படிங்கிறவர் சாட்டர்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் விஜய் வந்து அவர் வந்து சொன்ன ரிமார்க்கு வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து சார்ஜஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்க ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார்ல, அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு மாதிரி கடிஞ்ச மாதிரி பேசியிருக்காரு. ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் தஞ்சாவூரில் வந்து ராஜா அவர் வந்து சிஎம்முடைய அந்த ரன் அப்படிங்கிற அந்த ரிமார்க் வந்து ட்ரமாட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஜெஸ்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அகெயின்ஸ்ட் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பீச் நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு ட்ரமாட்டிக் இது அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஃபார்மர் மினிஸ்டர் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அவருக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க அந்த சார்ஜஸ் அவங்களுக்கு இருந்தப்போ வந்து ஃபால்ஸுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவருக்குமே வந்து அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இந்த கேஸில் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து அது போச் பண்ணியிருக்கார்ல டிவிக்கு அந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா அப்படிங்கிறவரை, அது வந்து அதில் வந்து ராங் எதுவும் இல்லை, அது வந்து ஃபால்ஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீல்கிரிஸ் எம்பியுமே வந்து அதாவது ரெஃபர் பண்ணியிருக்காரு, அதாவது விஜயோட ரிமார்க்ஸ் அகெயின்ஸ்ட் வேலு வந்து சொல்லியிருக்காருல சிங்கப்பூர் போயிருக்காரு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு, அதை இன்னும் அட்வான்ஸாக அப்படிங்கன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சு போகலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்காரு ஏர்போர்ட்டில் வேலு அப்படிங்கிறவர். அதுவும் இல்லாமல் நான் வந்து எந்த ஒரு கரப்ஷனும் பண்ணலை, அதனால் வந்து நான் எதுக்கும் பயப்படணும், போலீஸ்க்கெலாம் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, என் மேலே வந்து கேஸு போட்டாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. இவர் வந்து சொல்லியிருக்காரு 2031 ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும் அப்படின்னு. அதை இவங்க அலியன்ஸ் வைப்பாங்களா ஒரு வேளை, இது டிவிக்கேவோட என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இவங்களுடைய இதுவே வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல, நம்ம ரூலிங் பார்ட்டி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.